கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான மாலை நேரம் மன்னா அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 7ஆம் அதிகாரம் 7வது வசனம். ரோமர் 7:7, ரோமன் 7:7. ஆகையால் என்ன சொல்லுவோம்? நியாயப்பிரமாணம் பாவமோ? அல்லவே. பாவம் இன்னதென்று நியாயப்பிரமாணத்தினால் நான் அறிந்தேனே அன்றி மற்றபடி அறியவில்லை. இச்சையாதிருப்பாயாக என்று நியாயப்பிரமாணம் சொல்லாதிருந்தால் இச்சை பாவம் என்று நாம் அறியாமல் இருப்பேனே. என்ன ரொம்ப அழகா ஒரு கேள்வி கேட்குறார். என்ன சொல்லுவோம்? ஏன்னா இப்போ நியாயப்பிரமாணம் எனக்குள்ள ஒரு பாவ இச்சைகளை தூண்டுதுன்னு சொன்ன உடனே என்ன தவறுதலாக புரிஞ்சு கொள்ளக்கூடிய காரியம் இருக்கு. என்ன நியாயப்பிரமாணம் பாவத்தை தூண்டுது, அதனால நியாயப்பிரமாணம் மோசமோ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காரியம். அப்போ நியாயப்பிரமாணம் தான் பாவமோ? இல்லவே. ஏன்னா ஆங்கில வேதாகமத்தில் பார்த்தீங்கன்னா காட் ஃபோர்பிட்னு இருக்கும். இங்கே தமிழில் அல்லவேன்னு சும்மா மொழிபெயர்த்துட்டாங்க. என்ன கர்த்தர் இல்லைன்னு சொல்லக்கூடியதாக. இப்போ நியாயப்பிரமாணம் என்ன பண்ணுச்சு? ரோமர் 3:20 பார்க்கிறோம். என்ன? பாவத்தை அறிகிற அறிவு நியாயப்பிரமாணத்தினால் வருகிறபடியால் எந்த மனுஷனும் நியாயப்பிரமாணத்தின் கிரியையினான தேவனுக்கு முன்பாக நீதிமானாக்கப்படுகிற. இப்போ பாவங்கிறது எந்த அறிவு வருது? நியாயப்பிரமாணத்தினால தான் வருகிறது. 1 யோவான் 3:4 சொல்லும்போது, பாவம் செய்கிற எவனும் நியாயப்பிரமாணத்தை மீறுகிறான், நியாயப்பிரமாணத்தை மீறுவதே பாவம். அப்ப என்ன? நியாயப்பிரமாணம் என்ன காட்டுகிறது? எனக்கு பாவத்தை காட்டி கொடுக்கிறது. இது ஒரு கண்ணாடி போல காட்டுது. என்கிட்ட என்ன பிரச்சனை இல்லை, ஒரு டாக்டர்கிட்ட போய் நீங்கள் மெடிக்கல் செக்கப் பண்ணீங்கன்னா அந்த ரிப்போர்ட்டு போல. அப்போ என்ன? இதுக்கு ஒரு உதாரணம் எடுக்கிறாரு அப்போஸ்தலனாகிய பவுல். என்ன உதாரணம் எடுக்கிறாரு? இச்சியாதிருப்பாயாக. எங்க? யாத்திராகமம் 20வது அதிகாரம் 17வது வசனத்தில் சொல்றது. இச்சியாதிருப்பாயாக. இது என்ன? 10வது கற்பனை, 10 கட்டளைகள்ல 10வது கட்டளை. இது என்ன? இருதயம் சம்பந்தப்பட்டது, நம்ம இருதயத்துக்குள்ள உள்ளது. அப்ப அங்க என்ன சொல்றாரு? இது நான் சொல்லலைன்னா, நியாயப்பிரமாணம் என்னை இச்சை செய்யாதுன்னு சொல்லாம இருந்திருந்தா இச்சை பண்ணுவது பாவங்கிறது எனக்கு தெரியாம போயிருக்கும். அப்ப என்ன பண்ணுது? நியாயப்பிரமாணம் எனக்கு என்ன பிரச்சனைங்கிறத காட்டுது. ஏன்னா ரோமர் 7வது அதிகாரம் 12வது வசனம் சொல்லும்போது, ஆகையால் நியாயப்பிரமாணம் பரிசுத்தம் உள்ளதுதான், கற்பனையும் பரிசுத்தமாயும் நீதியாயும் நன்மையுமாய் இருக்கு. என்ன? நியாயப்பிரமாணம் பரிசுத்தம் உள்ளது, அது நீதி உள்ளது, அது நியாயமானது, அது சரியானது. ஆனா அது என்ன பண்ணாது? என்ன நீதிமானா மாற்றாது. அப்ப என்ன? நீங்க என்ன நினைக்க கூடாது? நியாயப்பிரமாணம் பாவம், ஏன்னா நியாயப்பிரமாணத்தினாலதான் எனக்குள்ள பாவம் பெருகுதுன்னு சொன்ன உடனே நம்ம என்ன நினைச்சிடக்கூடாது? ஆஹா, நியாயப்பிரமாணம் தான் பாவம், நியாயப்பிரமாணம் தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லக்கூடாதுங்கிறக்காகத்தான் இங்க என்ன சொல்றாரு? இச்சை என்கிற ஒரு காரியத்தை சொல்லி, இச்சை எனக்கு பாவம்னு தெரிஞ்சிருக்காது, என்ன நியாயப்பிரமாணம் சொல்லி கொடுக்கலன்னா. சரி, இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? அதாவது நீங்கள் ரொம்ப தெளிவாக தெரிஞ்சு கொள்ள வேண்டியது என்னன்னா, என்னுடைய பாவத்துக்கு சோர்ஸ் என்று சொல்லக்கூடிய பாவம் வருவது பிரமாணத்தினால இல்லை, அது எனக்குள்ள இருக்கு. நன்றாக புரிஞ்சு கொள்ளுங்க. எனக்கு நியாயப்பிரமாணத்தினால பாவம் வரல, நான் பாவம் பண்றேன், அதை பாவம்னு காட்டி கொடுப்பது நியாயப்பிரமாணம். இப்போ ஒரு இது சரி தெளிவாக புரிஞ்சு கொள்றதுக்கு நீங்கள் இப்படி சொன்னால் உங்களுக்கு புரியும். இப்போ ஒரு வீட்டில் நீங்கள் இருக்கிறீங்க, அந்த வீட்டில் கீழே தரையில் அழுக்கு இருக்குது, ஆனால் உங்களுக்கு அது அழுக்கு தெரியல. என்ன காரணம்? அங்கே வெளிச்சம் இல்லை. ஆனால் இப்போ அங்கே ஒரு 500 வாட்ஸு நல்ல ஒரு பிரைட் ஸ்பாட் லைட் போட்டு ஒரு இடத்த காட்டும்போது அதில் இருக்கக்கூடிய அழுக்கு எல்லாமே உங்களுக்கு தெளிவாக தெரியுது. இதைத்தான் நியாயப்பிரமாணம் செய்யுது. இப்போ உங்கள் இருதயத்தில் பாவம் இருக்குது, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நீங்கள் பாவம் இல்லை, நீங்கள் நல்லவன் அப்படின்னு நினைக்கிறீங்க. ஆனால் பிரமாணம் என்ன பண்ணுது? ஒரு ஸ்பாட் லைட் ஆட்டம் உங்களுக்குள்ள உள்ள பாவத்தையும் அதனால் வரக்கூடிய மீறுதல்களையும் அதனால் வரக்கூடிய பாவத்தினுடைய சம்பளத்தையும் நியாயப்பிரமாணம் எடுத்து காட்டுகிறது. அப்போ நியாயப்பிரமாணம் பரிசுத்தம் உள்ளது, நியாயப்பிரமாணத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் நியாயப்பிரமாணம் இல்லைன்னா நான் பாவம்னு தெரிஞ்சிருக்காது. எப்போ எனக்கு ஸ்பாட்லைட் போடாத வரைக்கும் நான் என் வீடு சுத்தம் நினச்சிக்கிட்டு இருந்தேன், நான் இருக்கிற இடம் சுத்தம் நினச்சேன், அழுக்கே இல்லைன்னு நினச்சேன்.
ஆனால் ஸ்பாட்லைட் போட்ட உடனே, அந்த வெளிச்சம் போட்ட உடனே எனக்கு ஐயையோ இவ்வளவு அழுக்கா இருக்கேன்னு தெரிஞ்ச உடனே நான் ஸ்பாட்லைட்டை குறை சொல்லக்கூடாது. என்ன பண்ணுச்சு ஸ்பாட்லைட்டு? எனக்கு அழுக்கு இருக்கிறத காட்டுச்சு. ஸ்பாட்லைட்டில் பிரச்சனை இல்லை, என் இடம்தான் பிரச்சனை. இதைத்தான் நமக்கு எடுத்து கொடுக்குறாரு. இப்போ புரியுதா உங்களுக்கு? நியாயப்பிரமாணம் பிரச்சனை இல்லை, எனக்குள்ள என்ன இருக்குங்கிறத நியாயப்பிரமாணம் ஒரு ஸ்பாட்லைட்டாக காட்டுது. அப்போ என்னைய கிருபை தான் வாழ வைக்கும். வல்ல பிதாவே, இதோ நியாயப்பிரமாணம் பரிசுத்தம் உள்ளது, நியாயமுள்ளது, நீதியானது. அந்த பாவத்தை அறியக்கூடிய அறிவு எங்களுக்கு நியாயப்பிரமாணத்தினால உண்டானது என்பதை புரிந்து கொண்டோம். அதனால நாங்கள் கிறிஸ்துவனுடைய கிருபையின் மூலமாய் ஒரு நல்ல பரிசுத்த வாழ்க்கை வாழ எங்களை முழுமையாய் உம்முடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் நாளை காலை தினசரி தியானத்தில் சந்திப்போம். குட் நைட்.